தொடர்பில் இருக்கும். அதனால நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதனால தான் எல்லா இடத்துலையும் பகவானை காணும். பன்றிபுரத்தில் ராமதேவர் அப்படி தான் பண்ணார். அவரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப தான் பக்தி வளர வளரத்தான் இதெல்லாம் வரும். அவர் ரொட்டி வச்சுருந்தாரு, அவர் சாப்பாட்டுக்காக வச்சுருந்தாரு. திடீர்னு ஒரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு இந்த ரொட்டியை, ஓடுது. ஒரே ஒரு ரொட்டி தூக்கிட்டு ஓடுது. இவர் அதை துரத்திட்டு ஓடுறாரு. நம்ம ஓடுமா? ஒரு நாய் ஒரு தோசை இட்லி தூக்கி போனால் யாராவது துரத்திட்டு ஓடுவீங்களா? பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த அல்பம் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் கூச்சப்படலை. அந்த நாயை துரத்திட்டு இவர் ஓடுறாரு, அது ரொட்டி தூக்கிட்டு போய் இது ஓடுறாரு. ஓடி போய் அந்த நாயை பிடிச்சு, ஆனால் ஓடும்போது கையில் வந்து வெண்ணெயை கொண்டு போயிருக்காரு. அது வெறும் ரொட்டி அது நாக்குக்கு சிக்கிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியில் வெண்ணெயை தடவி அந்த நாய்க்கு கொடுத்தாராம். அவர் அல்லவோ பக்தர். தான் பக்தருக்குள்ள குணம். பக்தி வந்தா தான் நமக்கு பகவான் நாமன் சொல்ல சொல்லத்தான் இந்த குணங்கள். பக்தன்னா என்ன அடையாளம்? எல்லா நல்ல குணங்களும் வரணும். படிக்கணும், கேட்கணும், வரும். நமக்கே நம்மளே நம்மளை மேம்படுத்தி நமக்கே தெரியும் முந்திக்கு எப்படி இருக்கும், இப்போ எப்படி நம்ம குணங்கள். அப்போ நம்ம மனசு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். பகவான் நம்மளை பார்ப்பார். இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நாமதேவர் இப்படி பண்ணார். அதை ரொட்டியை மற்றவங்களாம் பார்த்தாங்க முதல்ல பார்க்கறதுக்கு. அப்புறம் ஆகா இப்படிலாம் அவர் பண்ணியிருக்காரு. அந்த நாய்க்கு தொண்டையில் போய் ரொட்டி சிக்கிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணெயை தடவி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நாயா பார்க்கல, நாய்க்குள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்த்தாரு. என் பகவான் உள்ளே இருக்காரே, அப்படிதான் பார்த்தார். நம்ம எந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கணும், முயற்சி எடுக்கணும். மற்ற ஜீவராசிகள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதாவது பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த விலங்குடைய உருவத்தை பார்க்கல, நம்ம இந்த விலங்குக்குள்ள இருக்கிற பரமாத்மா பார்க்கணும். இதுதான் ஒரு பக்தனுடைய குணங்கள். அப்போ நம்ம எல்லா உயிருமே பகவானோட தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு அந்த உணர்வுகள் வரும். அதே மாதிரி இந்த மனம் புலன்கள்ங்கிற தலைப்பு வந்து பெரிய சப்ஜெக்ட். நம்ம இன்னைக்கு சுருக்கமாக சொல்கிறோம். இது அடிக்கடி பேச வேண்டிய விஷயம். சாதாரணமாக சொல்லிடுவோம் மனசு கட்டுப்படுத்தத்தான. நிச்சயமாக 100% யாருக்குமே கட்டுப்படவில்லை. மனசை அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்தவும் முடியாதான். இது அர்ஜுனன் கேட்குறார் ஒரு இடத்துல பகவான்கிட்ட. பகவானும் ஒத்துக்கிறார். சூறாவளி காற்றை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா?